ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் வந்துட்டு பூக்களம் போட ஆரம்பிச்சிட்டோம். போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, 10 நாளுமே வந்துட்டு இந்த மாதிரி பூக்களம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 டேஸுமே வந்துட்டு 10 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எப்படின்னா வந்துட்டு அத்தம், சித்திரை, சோதி, விஷாகம், அனிடம், திருக்கேட்டம், மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். திருவோணம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு லாஸ்ட் நாள், 10வது நாள். இந்த வாட்டி எப்படின்னா வந்துட்டு ஒரு நட்சத்திரம் வந்துட்டு 2 நாள் வருது. சோதி அப்படின்னு சொல்கிற நட்சத்திரம் வந்துட்டு 2 நாள் வருது. ஸோ எனக்கு வந்துட்டு அதனால் எனக்கு தெரியலை, எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. 26 தான் வந்துட்டு திருவோணம் வருது. நான் வந்துட்டு 26 இருந்து வந்துட்டு பேக்வேர்டு வந்துட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தேன். அப்படின்னு பார்க்கும்போது மண்டே 17 மண்டே தான் அத்தம் வரும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அத்தம் வந்துட்டு சண்டேலேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா வந்துட்டு மலையாள மாதம் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேருந்து தான் வந்துட்டு அத்தம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு சிங்கம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அத்தம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சில பேர் வந்துட்டு சண்டேலேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்துட்டு தெரியலை. ஸோ நான் வந்துட்டு மண்டேலேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இருந்தாலும் 10வது நாள் வந்துட்டு திருவோணம் தான் கரெக்டாக வரும். ஏன்னா வந்துட்டு ஒரு நட்சத்திரம் வந்துட்டு 2 நாள் இருக்கிறதுனால. ஸோ பூக்களெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். லஞ்சுக்கு இன்றைக்கி வந்துட்டு தயிர் சாதமும் கருணக்கிழங்கு தான் பண்ணியிருந்தோம். கருணக்கிழங்கு வந்துட்டு ஃப்ரை மாதிரி வந்துட்டு பண்ணியிருந்தோம். தயிர் சாதத்தில் வந்துட்டு நான் பச்சை மிளகா, இஞ்சி அதெல்லாம் போடலை. அதெல்லாம் போட்டால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் சேர்த்துக்கு முன்னாடி என் பையன் சொல்லிவிட்டு அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கேரட் மட்டும் வந்துட்டு கொஞ்சமாக துருவி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.